நான் சொல்றத அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. அது சரியா மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள கொல்கத்தாவுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கிற பல்லிகஞ்ச் அப்படின்ற ஒரு நகரம். இந்த நகரில் உள்ள கர்ஜா அப்படின்ற ஏரியாவில் முதல் தெருவில் முதல் வீடா 2 அடுக்கு மாடி வீடு ஒன்று இருக்கு. இந்த மாடி வீட்டில் 65 வயது நேர்ந்த ஊர்மிளா தேவி அப்படின்ற ஒரு பாட்டி தன்னுடைய இளைய மகன் குடும்பத்தார்கள் கூட வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த பாட்டியோடைய இளைய மகனான பால்ராஜ் அப்படின்றவர் சரியா 5 வருடத்திற்கு முன்னாடி டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பஞ்சாப்ல இருக்கிற அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஒரு திருமணம் அப்படிங்கறதுனால தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு கிளம்பி இருந்திருக்காரு. இந்த பாட்டி மட்டும்தான் அந்த சமயத்துல அந்த வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. மேற்கொண்டு பால்ராஜ் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வரைக்குமே இந்த பாட்டிக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே 2 தெரு தள்ளி இருக்கிற மூத்த மருமகளுடைய வீட்டுல இருந்துதான் வந்திருக்கு. அப்படிதான் சரியா டிசம்பர் 11, 2019 வாக்குல அந்த பாட்டிக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த வீட்டுல அவங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் டிசம்பர் 12 எப்போதும் போல லத்திகா அப்படின்ற அந்த வேலைக்கார பெண்மணி 10 மணி வாக்குல இந்த பாட்டியோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பாட்டியோடைய வீடு திறந்தபடி இருந்திருக்கு. என்னடா அது பாட்டி கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே பல பொருட்கள் எரிந்த நிலையில காணப்படுது. இதை பார்த்து பதறி போன லத்திகா உடனடியா ஃப்ளோரை பார்க்கும்போது ரத்த கால்களோட யாரும் நடந்து வந்த மாதிரியான தடயங்கள் எல்லாமே பாட்டியோடைய ரூம்ல இருந்து காணப்பட்டிருந்திருக்கு. இதனால உடனடியா அந்த பாட்டியோடைய ரூமுக்கு ஓடி போய் இந்த பெண் பார்க்கும்போது தான் அந்த பாட்டியோடைய பெட்ல அவங்களுடைய தலை மட்டும் துண்டா கட் பண்ணி தனியா வச்சிருந்திருக்காங்க. பெட்டுக்கு மேல அந்த பாட்டியோடைய உடம்ப கண்ணா பின்னான்னு குத்தி இருக்காங்க. பல உள்ளுறுப்புகள் எல்லாமே அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. இதை பார்த்து மிரண்டு போன லத்திகாவுக்கு அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம சம்பவ இடத்திலேயே கத்தி இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவர்களும் ஹவுஸ் ஓனரும் பதறி அடித்தபடி அந்த இடத்துக்கு வந்து பார்த்து இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த பாட்டியோடைய வீட்டுல அப்படி என்னதான் நடந்துச்சு, அந்த பாட்டியை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில யார் தான் கொலை பண்ணிருப்பா, எதனால அவங்களுடைய தலையை தனியா வெட்டி அந்த கட்டில்ல வைக்கணும். 2019 கொல்கத்தா போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்பவே சவாலா இருந்த ஒரு மர்மமான ஒரு திகிலான கேஸை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. அந்த வீட்டில் இறந்து போன ஊர்மிளா பாட்டியோடைய பூர்வீகம் எதுனா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற சன்குரூர் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல தான் இவங்க சுச்சார் சிங் அப்படின்ற ஒருத்தரை திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. இந்த திருமணத்தின் மூலமா இவங்களுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. முதலாவதா மந்தீப், இரண்டாவதா தீபக், மூன்றாவதா தான் பால்ராஜ் அப்படின்றவர். இந்த பால்ராஜோடைய வீட்டில் தான் இந்த பாட்டி தங்கியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பாட்டியோடைய முதல் மகனான மந்தீப்புக்கு டிம்பிள் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த திருமணத்தின் மூலமா இந்த மந்தீப்புக்கு கனிகா மற்றும் குஞ்சன் அப்படின்ற 2 மகள்கள் பிறந்திருக்காங்க. இதுல மந்தீப்போடைய கடைசி பிள்ளையான குஞ்சன் அப்படின்றவங்க மனதளவுல ஒரு மாற்றுத்திறனாளி. அடுத்ததா இரண்டாவது மகனான தீபக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அதுல 2 மகள்கள், ஒரு மகன். மூன்றாவது மகனான பால்ராஜ் அப்படின்றவருக்கு ரித்து அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் கட்டி வச்சிருந்திருக்காங்க. அலினா, ஹெவன் அப்படின்ற 2 மகள்களும் பிறந்திருக்காங்க. இந்த ஊர்மிளா பாட்டியோடைய குடும்பத்தார்கள் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே மேற்கு வங்காள மாநிலத்துல வந்து பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தார்கள் என்ன ஒரு பிசினஸ் பார்த்து இருந்திருக்காங்கன்னா, ஸ்வீட் கடையில ஒரு ஷோகேஸ் ஒன்று இருக்குல்ல கண்ணாடியில, அந்த மாதிரியான ஷோகேஸ் விற்கிறது. அது கூடவே திருமண நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய அடுப்புகள், பெரிய பெரிய பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் பிசினஸும் அந்த ஏரியாவில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கூடவே வீடுகளுக்கு இன்டீரியர் டிசைனிங் ஒர்க்கும் இவங்க பார்க்க ஆரம்பிச்சதுனால எக்கச்சக்கமான வருமானம் இந்த குடும்பத்தார்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள்லயே இந்த ஊர்மிளா பாட்டி வாடகைக்கு தங்கியிருந்த இடத்துல இருந்து 2 தெரு தள்ளி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டை ஒன்ன சொந்தமா வாங்கி இருந்திருக்காங்க. அப்படி வாங்கப்பட்ட அந்த பிளாட்ல மூத்த மகனான மந்தீப்போடைய குடும்பத்தார்கள் வாழ்றாங்க. மறுபக்கம் 2வது மகனான தீபக் அப்படின்றவர் இந்த கர்ஜா அப்படின்ற ஏரியாவில் இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சில்லுகுரி அப்படின்ற பகுதியில் இதே மாதிரியான பிசினஸ் அந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டு வராரு. இப்படி பிசினஸ் நல்லபடியா போய்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் ஊர்மிளா பாட்டியோடைய மூத்த மகனான மந்தீப் இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு வயது முதிர்வு காரணமா 2011 வாக்குல இந்த ஊர்மிளா பாட்டியோடைய கணவரும் இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு பால்ராஜ் மட்டும் இந்த கர்ஜா ஏரியாவில் இருந்து கொண்டு தன்னுடைய அண்ணனுடைய பிசினஸையும் சேர்த்து அவரே பார்த்து கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா வரவு செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த பால்ராஜா பார்த்துக்கிட்டே வராரு. இப்போ இந்த ஊர்மிளாவுக்கு பிறந்த 3 குடும்பத்தார்களும் தனித்தனியா வாழ்றாங்க. இந்த குடும்பத்தை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதன் பிறகு ஊர்மிளா பாட்டியோடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையுமே இல்லாம நல்ல விதமா பேர குழந்தைகளோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் 2019 வாக்குல பஞ்சாப்ல ஒரு திருமணம் அப்படிங்கிறதுக்காக பால்ராஜ் தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்துட்டு போயிருந்திருக்காரு. அந்த சமயத்துல தான் ஊர்மிளா பாட்டி ரொம்பவும் கொடூரமான முறையில அவங்களுடைய வீட்டிலேயே கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறாங்க.
அதன் பிறகுதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே அந்த லத்திகா அப்படின்ற வேலைக்கார பெண்மணி எப்போதும் போல 10 மணி வாக்குல வந்து அந்த பாட்டியோடைய சடலத்தை பார்த்து கத்தி இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஹவுஸ் ஓனர் மூலமா போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. கிரைம் சீனை பார்க்கும்போது அந்த பாட்டி இறந்து கிடந்த இடத்துல ரத்தம் எல்லாமே செவுர்கள்ல தெரிச்சிருந்திருக்கு. அது கூடவே அந்த பாட்டியோடைய மொபைல் போன் அந்த ரூம்ல இருக்கிற சோஃபால தான் கிடந்திருக்கு. தொடர்ந்து அந்த பாட்டியோடைய ரூம்ல இருந்த பீரோல செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்த பொருட்கள் எல்லாமே கலைக்கப்பட்டு வெளியில எடுத்து போடப்பட்டிருந்திருக்கு. அப்படி எடுத்து போடப்பட்ட அந்த பொருட்களை பார்க்கும்போது பாட்டி நகைகள்லாம் வைத்திருக்கக்கூடிய அட்டபாக்ஸ் எல்லாமே எம்டியா அந்த இடத்துல கிடந்திருக்கு. அது கூடவே பாட்டியோடைய முக்கியமான நிலப்பத்திரங்கள்லாம் அந்த இடத்துல சதர்ணபடி கிடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுத்ததுக்கு பிறகு கொள்ளைக்காக தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாட்டி தனியா இருக்கிறத தெரிந்து கொண்ட யாரோ ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து இப்படி ஒரு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பாட்டி வீட்டில் தான் தனியாக இருக்காங்க. அவங்களுடைய மகனும் கூட இல்லை. பாட்டியை அட்டாக் பண்ணுறதும் ஈஸி, அவங்க கிட்டே இருந்து கொள்ளையடிக்கிறது ஈஸி அப்படிங்கிறது திருடர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. இப்போ இந்த விஷயம் யாருக்கு நல்லா தெரியும்னா அந்த பாட்டியோடைய வீட்டுக்கு வர லத்திகா அப்படின்ற அந்த வேலைக்கார பெண்மணிக்கு தான். இதனால அந்த வேலைக்கார பெண்மணி மேல சந்தேகம் எழுந்ததுனால அவங்கள பத்தி தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய மொபைல் சிக்னல் எந்த இடத்துல இருந்துச்சு, இரவு நேரத்துல குறிப்பா எங்க இருந்துச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு தடயமுமே லத்திகாவுடைய மொபைல்ல இருந்து கிடைக்காமலே போகுது. அதன் பிறகு பாட்டியோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அந்த பாட்டியோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்ததுக்கு பிறகுதான் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் மேலும் இந்த பாட்டியோடைய இறப்புல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா அந்த பாட்டியோடைய கையில இருந்த தங்க வளையல், காதுல இருந்த தங்கத்தோடு, மூக்குல இருந்த தங்கத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே காணாம போகல. அந்த தங்க ஆபரணங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 10 பவுன் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே சமயம் அந்த பாட்டியோடைய உடம்புல விழுந்த வெட்டுக்களை பார்க்கும்போது திருடனுடைய நோக்கம் எப்படியும் திருடுவது மட்டுமே தான் இருக்குமே தவிர ஒருவேளை பாட்டி முழிச்சிருந்தா சாதாரணமா குத்து குத்திட்டு போயிருக்கலாமே, எதனால தலையை துண்டா வெட்டி எடுக்கணும்? அதே சமயம் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில பாட்டியை குத்துவதற்கான காரணம் என்ன? திருடனுடைய வெட்டுக்கள் கண்டிப்பா இந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பா இப்படி குத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்த அந்த வெட்டுக்காயத்தோடைய தடயத்தை வச்சு போலீஸ் அதிகாரிகள் இந்த ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்ததுனால அந்த ஏரியா முழுக்க இந்த செய்தி தான் பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது. மறுபக்கம் இந்த பாட்டியோடைய மூத்த மருமகளான டிம்பிள் அப்படின்றவங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா இந்த பாட்டி கூட தங்கியிருந்த பால்ராஜ் அப்படின்றவர் வெளியூர் போகிற மாதிரி போயிட்டு இப்படி ஒரு டிராமாவா நடத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பாட்டியோடைய கடைசி மகன் மேலேயும் எழுந்திருக்கு. இதனால அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கட்டமா மறுபடியுமே அந்த கிரைம் சீனுக்கு போயிட்டு கில்லர் இந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழைந்திருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சு பாக்குறாங்க. அந்த வீட்டோடைய ஜன்னல் கதவோ அந்த வீட்டோடைய தாழ்பால் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உடைக்கப்படல. ஆக மொத்தம் இந்த பாட்டி இந்த கதவை திறந்ததுக்கு பிறகுதான் கொலைகாரர்கள் இந்த வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பாட்டியோடைய வீட்டுக்கு பக்கத்துல தங்கியிருந்த டிபோலினா ராய் அப்படின்ற ஒரு பெண்ணை விசாரணை பண்ணும்போது முதல் நாள் இரவு 10:30 மணி வாக்குல இந்த பாட்டியோடைய மூத்த பேத்தியான கனிகா அப்படின்றவங்க சாப்பாடு எடுத்துக்கொண்டு பாட்டிக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த சமயத்துல என்னுடைய வீட்டுக்கு வந்து பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காங்க, ஒருவேளை நைட்ல கூப்பிட்டாங்கன்னா நீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கனிகா கிளம்பி போயிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா பாட்டி நைட்டு முழுக்க என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த டிபோலினா ராய் அப்படின்ற பெண் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. ஆக மொத்தம் பாட்டி 10:30 மணி வரைக்குமே அந்த வீட்டில் உயிரோட தான் இருந்திருக்காங்க. இதனால மேற்கொண்டு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பால்ராஜ் கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது தான் பால்ராஜ் தனக்கு குடிப்பழக்கம் இருப்பதாகவும் நான் எப்பயாச்சும் பக்கத்தில் இருக்கிற பாருக்கு போவேன், அப்படிதான் ஆயுத பூஜை சமயத்தில் நான் போன போது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அந்த பிரச்சனையில நான் சில பேரை அடிச்சிட்டேன், அவர்கள் யாராவது இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த பால்ராஜ் சொல்லி இருந்திருக்காரு. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் ஒருவேளை இந்த பாட்டியோடைய இரண்டாவது மகனான சிலிகுரியில இருக்கிற தீபக் அப்படின்றவர் இந்த டிராமாவை நடத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகப்பட்டு அவரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆனாலுமே அவருக்கு எதிராக எந்த ஒரு தடயமுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்காமலே போகுது. இதனால அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவியுமே செக் பண்றாங்க. டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர வச்சு அந்த வீட்டை மறுபடியும் செக் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு தடயமுமே அந்த இடத்துல இருந்து கிடைக்காமலே போகுது.
தொடர்ந்து எல்லார்கிட்டையுமே போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டே வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் கிட்டையும் விசாரிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த ஹவுஸ் ஓனர் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அது என்னன்னா, நள்ளிரவு 12:20 இருக்கும் சார், யாரோ ஊர்மிளா தேவியோடைய வீட்டு டோரை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நானும் யாருடா அது அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்டேன். அப்போ யாரோ குடியா குடியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாருடா அது இந்த ஊர்மிளா தேவியை குடியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பார்த்தபோது தான் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட எஃப்ஐஆர் கொடுத்த டிம்பிள் அப்படின்ற பெண்மணியோடைய மூத்த மகளான கனியா தான் அன்றைய நாள் 12:30 மணி வகையில் அந்த பாட்டியோடைய வீட்டை வந்து டோரை தட்டி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஹவுஸ் ஓனர் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஸ்டேட்மெண்டா கொடுக்கறாரு. இந்த ஒத்த ஸ்டேட்மெண்ட் தான் மொத்த வழக்கோட ஆணி வேற மாறப்போகுது அப்படிங்கிறது அன்றைய நாள் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக கனிகாவையும் கனிகாவுடைய அம்மாவையும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து தனித்தனியாக விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது கனிகா நான் மிட் நைட்டில் பாட்டியோடைய வீட்டுக்கு போகவே இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. ஆனால் கனிகாவுடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்ததுல சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நள்ளிரவு 12 மணி வாக்கில் மொபைல் சிக்னல் பாட்டியோடைய வீட்டுக்கிட்ட காட்டியிருந்திருக்கு. இதனால போலீஸ் அதிகாரிகள் இந்த எவிடன்ஸ்லாம் இருக்கு, நீ தான் வந்த அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நடந்த உண்மைகளை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. ஆனால் கனிகாவுடைய அம்மா கிட்ட விசாரணை பண்ணும்போது அப்படிலாம் என்னுடைய மகள் பண்ணவே இல்லையே, அப்படிலாம் அவன் வரவே இல்லையே, ஏதோ நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மலிப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் கேட்கிற கொஸ்டினுக்கு கனிகாவால் ஆன்சர் பண்ண முடியாததுனால இறுதியா நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செய்றா. கனிகாவுடைய அப்பாவான மந்தீப் இறந்ததுக்கு பிறகு ஃபினான்சியலாக அவங்க ரொம்பவே சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் பால்ராஜ் மாதந்தோறும் 40,000 பணம், ஃபீஸுக்கு உண்டான பணம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த வருமானம் இந்த கனிகாவுடைய அம்மாவான டிம்பிளுக்கு பத்தாமலே இருந்திருக்கு. இவங்க வாழ்ந்து கொண்டு இருந்த அபார்ட்மெண்ட் கூட ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட். இதனால அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ், வீட்டு செலவு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே 40,000 ரூபாய் பத்தல அப்படின்னு டிம்பிள் ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய மாமியாரான ஊர்மிளா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா ஊர்மிளா அந்த சமயத்துல தன்னுடைய இளைய மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த டிம்பிளுடைய மைண்ட்ல இருந்தது என்னன்னா, தன்னுடைய ஹஸ்பண்டோடைய பிசினஸ் ஆன இன்டீரியர் பிசினஸ்ல நிறைய வருமானம் வரும், இந்த நிறைய வருமானத்துல 50% எனக்கு கொடுக்கணும், 40,000 ரூபாய் அப்படிங்கிறது 50% ஷேர் கிடையாது, இதனால நிறைய வருமானத்தை அவங்க வைத்துக்கொண்டு வெறும் 40,000 ரூபாய் மட்டும் தான் தனக்கு தராங்க அப்படின்ற ஒரு கோபமும் அந்த பெண்ணுக்கு இருந்ததுனால அப்பப்போ தன்னுடைய மாமியார் கிட்ட நானும் இந்த பிசினஸ்ல இறங்கி வேலை பார்க்கிறேன், எனக்கும் 50% ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல இறந்து போன ஊர்மிளா தேவி என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு பெண், நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, பால்ராஜை எல்லாத்தையுமே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் அந்த பிசினஸை பார்த்துக்க விடாம தடுத்து இருந்திருக்காங்க. இதனால பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த டிம்பிளுக்கு இந்த ஊர்மிளா மேல தொடர்ந்து எழுந்துகிட்டே போகுது. மேற்கொண்டு இந்த டிம்பிளுடைய கணவர் அக்கௌண்ட் கூட இந்த ஊர்மிளா தேவி கூட தான் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்திருக்கு. இதனால மந்தீப் இறந்ததுக்கு பிறகு அந்த ரைட்ஸ் எல்லாமே இந்த டிம்பிளுக்கு தான் போயிருந்திருக்கு. அப்பவும் இந்த அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்டாவே தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால பணம் எடுக்கணும்னாலும் கூட அந்த பெண்ணுக்கு சிரமமா தான் இருந்திருக்கு. இதனால ஊர்மிளா தேவி இருக்கிற வரைக்கும் நம்மளால சுதந்திரமா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கோபம் இந்த டிம்பிளுக்கு எழ ஆரம்பிச்சதுனால ஒரு நாள் கோபத்துல தன்னுடைய மகளான கனிகா கிட்ட, நீ பாட்டியை கொலை பண்ணிடுறியா, உனக்கு அண்டர் 18 தான் ஆகுது, அப்படியே நீ ஜெயிலுக்கு போனாலும் 2 வருஷத்துல வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சில ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி இருந்திருக்கா. சொந்த மகள்னு கூட பார்க்காம இப்படி சொன்னதுமே அந்த மகளும் சரின்னு சொல்லி இருந்திருக்கா. அதே சமயம் 22 வயதுல சோசியல் மீடியா மூலியமா சௌரவ் பூரி அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் இந்த பெண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 பேருமே நீண்ட நாட்களை காதலிச்சிட்டு வராங்க. இந்த விஷயம் எல்லாமே டிம்பிளுக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி அந்த பையன் வீட்டுல வந்து தங்கிட்டு போவான்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 2 பெண்களும் ஊர்மிளாவை கொலை பண்ணுவதற்கு இந்த சௌரவ் பூரி அப்படின்ற பையனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில ஊர்மிளா தேவியை கொள்வதற்குண்டான சரியான சந்தர்ப்பம் வர வரைக்குமே நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போதுதான் ஊர்மிளா தேவியோடைய கடைசி மகனான பால்ராஜ் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட பஞ்சாபுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்திருக்காரு. அந்த சமயத்துல ஊர்மிளா தேவி வீட்டுல தனியா தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே இந்த வீட்டுல இருந்து கொடுக்க சொல்லப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அந்த பாட்டி சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா மயக்க மருந்த கலந்துகிட்டே இருந்திருக்காங்க. இதனால என்னதான் அவங்க கண்மொழித்து இருந்தாலுமே அரை மயக்கத்தோடைய அவங்களுடைய நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இப்போ ஊர்மிளா தேவி தனியா இருக்கிறதுனால ஏற்கனவே சௌரவ் பூரி அப்படின்ற கனிகாவுடைய பாய் ஃப்ரெண்டா அந்த வீட்டுக்கு வர வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் சரியா டிசம்பர் 12ஆம் தேதி இந்த கொலை சம்பவத்துல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10:30 மணி வாக்கில் கனிகா எப்போதும் போல ஊர்மிளா தேவிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தங்கள் மேல எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டு பெண்ணை கூட கூப்பிட்டு இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவ கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்திருக்கா. அதன் பிறகு இந்த கனிகாவும் கனிகாவுடைய பாய் ஃப்ரெண்ட், கனிகாவுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3
3 பேருமே கொலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அவங்களுடைய கார்ல இந்த பாட்டியோடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அதன் பிறகு சரியா 12:15 மணி வாக்குல இந்த கனிகா மட்டும் பாட்டியோடைய வீட்டுக்கு போயிட்டு குடியா கதவை திறங்க, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. அந்த சமயத்துல தான் ஹவுஸ் ஓனர் இந்த பெண்ணுடைய வாய்ஸை கேட்டுட்டு சரி தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசா கண்டுக்கவே இல்லை. மறுபக்கம் பாட்டியும் வீட்டோடைய டோரை திறந்திருக்காங்க. சாப்பாட்டுல அரை மயக்கம் வர மாதிரி தான் மருந்து கலக்கப்பட்டிருந்ததுனால அரை மயக்கத்தோடைய 12:30 மணி வாக்குல கதவை திறந்திருக்காங்க. அந்த சமயத்துல தன்னுடைய பேத்தி தன்னை பாத்துக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பாட்டி எப்போதும் போல தன்னுடைய ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு கீழே கார்ல காத்து கொண்டு இருந்த தன்னுடைய அம்மாவுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிச்சன் பக்கமா வந்து அங்க இருக்கிற பாத்திரத்தை கீழே போட்டிருந்திருக்கா. பட் இப்படி பாத்திரத்தை கீழே போடுவதற்கான காரணம் என்னன்னா, இந்த கனிகாவுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்பதான் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு சிக்னல் இந்த பாத்திரத்தை போடுவதன் மூலியமா கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு பாட்டியுடைய வீட்டுக்குள்ள அந்த பாய் ஃப்ரெண்டான சௌரவ்புரியும் நுழைஞ்சிருந்திருக்கா. பாட்டி அசந்த நேரத்துல அவங்களுடைய தலையில பயங்கரமா அடிக்கப்பட்டிருந்திருக்கு. அவங்களுடைய முகத்துல துணியை போத்தி அவங்க அந்த பெட்ல படுக்க வைத்து தலையை மட்டும் தனியா வெட்டி எடுத்திருக்காங்க. அதன் பிறகு கண்ணா பின்னான்னு அந்த பாட்டியோடைய வயிற்றுல குத்திட்டு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே திருடிட்டு ஏதோ ஒரு திருட்டு டிராமா நடந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணிட்டு அங்கிருந்து இந்த 2 பேருமே எஸ்கேப் ஆகி மறுபடியும் கார்ல காத்து கொண்டிருந்த அவங்களுடைய அம்மா கிட்டே போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த சௌரவ்புரி அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கிரைம் சீன்ல பயன்படுத்தின அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே துவைச்சிட்டு ஏற்கனவே பஞ்சாபுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணப்பட்டிருந்ததுனால போற வழியில அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டு ஃப்ளைட் ஏறி பஞ்சாபுக்கு போயிருந்திருக்கான். அதன் பிறகு கனிகாவும் டிம்பிளும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. தங்கள் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழுது புரண்டு அந்த இடத்துல டிராமாலாம் நடத்துறாங்க. அதே சமயம் இந்த டிம்பிளே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு ஒரு அன்னோன் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இவங்க கிட்ட இருந்து வாங்கினதுக்கு பிறகு அந்த சௌரவ்புரி அப்படின்ற அந்த பாய் ஃப்ரெண்டையும் கைது பண்ணியிருந்திருக்காங்க. அது கூடவே இந்த பெண்ணுக்கு 18 வயது ஆவதற்கு இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு அடல்ட்டாவே ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணப்படுது. தொடர்ந்து இந்த 3 பேருக்கு எதிராகவும் 120B, 302, 394, 34, 201 அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி 300 பக்கம் இருக்கிற சார்ஜ் ஷீட்டையும் நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இவர்கள் அனைவருமே ஜெயில தான் இருக்காங்க. பால்ராஜ் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய அண்ணி ரொம்பவே ஆடம்பரமா இருப்பாங்க, மணலாம் கொன்றிய அந்த மகளை கூட சரிவர பார்த்துக்க மாட்டாங்க, வேணுமுனே என்னுடைய அம்மா கிட்ட சண்டை வளர்த்து இப்படியே அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வேதனையோட ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருக்காரு. ஒரு மனிதனுடைய பேராசையும் ஒரு மனிதனுடைய ஈகோவும் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த டிம்பிளுடைய வாழ்க்கை கதை நமக்கு எடுத்து வரைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த மாதிரியான சில ஆட்களும் இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய குடும்பத்தில் கூட இருக்கலாம். அவர்கள்கிட்ட இருந்து நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா இன்ஸ்டாகிராம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மறக்காம அதுலயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.